வீட்டுக்குள்ளே நான் குடிச்சிட்டு வந்தேன்னா காலையில் 3 மணிக்கு சட்டி சுடுதரா பாட்டு கேட்கும். சட்டி சுட்டதடா 3 மணிக்கு கேட்கும், சவுண்டாக போடுவேன். அப்புறம் மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு தலைகளாக நிற்கிறது, சிரசாசனம் பண்ணுவேன், பண்ணாத குறும்பெல்லாம் பண்ணுவேன். அப்படியே ஒரு காலையில் ஒரு 2 மணிக்கு அப்படி எழுந்திரிச்சு அப்படியே வீதியில் நடந்துக்கிட்டு சித்தர் பாடலாக பாடிட்டு போவேன் ஒயின் ஷாப் வரைக்கும். அப்போ லூஸில் நிறையா கிடைக்கும். இப்படி தான் இருந்தேன். அதனால் அவங்களுக்கும் ஒரு 3 மாதம் சத்தம் இல்லாமல் இருக்கும். அவங்களும் பல்ல கடிச்சிட்டு தான் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நானும் போகிறேன்ருவேன். நீங்கள் என்னை வந்து சுதந்திரமாக இருக்க விட மாட்டேறீங்க, நான் அப்படி பேசுவேன் அவங்ககிட்ட. அதுதான் சுதந்திரம் அப்போ நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இங்கே பாம்பேயில் போன பிறகு அங்கே இருந்த ஒரு தமிழர், ஞானேஸ்வரர்னு அவர் பேர். அங்கே எனக்கு ஹிந்தி ஒன்றும் தெரில, ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியுது, பேசுகிறேன். அவங்க என்னென்னா ஹிந்தியில் நீ ஹிந்தி கத்தி ஆகணுன்றாங்க என்கிட்ட. நான் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு அப்போ சொல்ல முடியாதுல்ல. நிறையா அது ஒரு செல் மாதிரி தான், ஒரு சிறைச்சாலை மாதிரி தான் அது. அங்கே இருந்த ஒரே ஒரு தமிழன், அவருக்கு தமிழ் அவ்வளோவா தெரில. தமிழன் பிறப்பால் தமிழன், அங்கேயே வளர்ந்தவர் தான் அவர். ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படி பேசுகிறாரு. அவர் தான் முதல்ல வந்து இந்த கிளாஸஸ்லாம் கவனி, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்ன சொன்னார்னா, அவாய்டன்ஸ் ஆஃப் வாட் இஸ் ஸ்டூபிடிட்டி அப்படின்னு ஒன்று என்கிட்ட சொல்கிறாரு. முதல்ல நான் அதை கேட்குறேன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.